வணக்கம் தமிழ் சொந்தங்களே. தனிமை என்பது அவ்வளவு எளிதானதல்ல. தனிமை என்பது ஒரு மிக பெரும் பலம் வாய்ந்த ஒன்று. தனிமைப்பட்டவர்கள் மிகவும் சரியானவர்கள், நேர்மையானவர்கள். அவர்கள் அறிவார்கள் யார் நல்லவர் என்று, தீயவர் என்றும். வேறு சிலர் யாரும் துன்புறுத்தப்பட்டு விடக்கூடாது, காயப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்று எண்ணுபவர்கள்தான் தனிமைப்பட்டவர்கள். ஏனெனில் இவர்கள் தேடி சென்று சிலரால் காயம்பட்டிருப்பார்கள். ஆகவே நம்மை போன்று வேறு யாரும் துன்புறுத்தலுக்கோ விட்டுவிடவோ கூடாது என்று எண்ணுபவர்கள்தான். ஊர் மத்தியில் பேசுவார்கள், இவன் தனிமைப்பட்டவன் தானே என்று. அதுவல்ல. இவரும் சில காலத்திற்கு முன்பு சிலரோடு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தவர்தான். ஆனால் காலப்போக்கில் அந்த கயவர்களால் புறந்தள்ளப்பட்டு, சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டு, முதுகில் குத்தப்பட்டு தனிமைப்பட்டவராக இருப்பார். ஆனால் இவர் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர். மற்றவர் யாரும் வீழ்ந்துவிடக்கூடாது, தாழ்ந்து விடக்கூடாது என்று எண்ணம் கொண்டவர். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர். இவரிடம் தீய எண்ணமே இருக்காது. ஆகவே இவரை போன்ற மனிதர்களை அரவணைத்து செல்லுங்கள். உங்களது வாழ்க்கை பயணம் சரியாக இருக்கும். வணக்கம்.